ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் என்று மறந்துவிட்டாயா? உன்னை எப்படி நான் வீழச் செய்வேன்? இப்படி நினைக்கும் போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும்? என் குழந்தையே, உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று உன்னால் உணர முடிந்தால் மட்டுமே உனக்குள் உன் சாய்தேவா நிறைந்திருப்பேன். கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை? உனக்கு, உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு, ஏன் உன் சாய்தேவாவுக்கும் கஷ்டம் நிச்சயமாக உண்டு. கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும்? என் குழந்தையே, என்றும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று முதலில் நம்பு. உன்னை என்றும் நான் திசை மாற விடமாட்டேன். நீ என் உயிராய் இருக்கிறாய். எப்போதும் என் பிள்ளையாய் நீ இருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அப்பா நான் வழிகாட்டுவேன். அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய். வெற்றியும் அடைவாய். உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேள். புல் மூங்கில் கதை. உனக்கு தெரியுமா? உன் அப்பா நான் சொல்கிறேன். புல் நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும். ஆனால் அது சிறிதாய்தான் இருக்கும். அதற்கு மேல் அது வளரும் தன்மை உடையதல்ல. இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அதை வைத்து 5-6 வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு. ஆனால் அது வேரை அது பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு இருக்கும். அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும். ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் 10 மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது. அது மூங்கிலின் வெற்றி. புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான். ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி மிக பெரியது. உனக்கு வெற்றி கிடைக்க நேரம் ஆகின்றதே என்று வருந்தாதே. என் பிள்ளை, நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்ற மூங்கில் மரம். அதனால் பயப்படாதே. நிச்சயம் நீ வெற்றி அடைவாய். உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன். அது உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும்? நிச்சயம் நீ நிம்மதியடைவாய். நீ ஜெயமாக, நன்றாக, மன நிம்மதியுடன், சந்தோஷமாக, உன்னை சேர்ந்தவர்களுடன் வசந்தமாக வாழ்வாய். உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் அள்ளிக் கொடுக்கவே உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் விடாமுயற்சிக்கு பலம் கிடைக்கப் போகிறது. நீ எதற்கும் கலங்காதே. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்.